ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீமத்தேசிகபாதேப்யஹ சசக்திப்யோ நமோ நமஹ. சதாசிஷ்டாத்மசித்யக்திகாரணேப்யோ நமோ நமஹ. காரைக்கால் சிவஸ்ரீ ஆச்சாரியர் திருவடியை வணங்கி, மயிலை சத்குருநாதர் அவர்களை வணங்கி, பரமகுருநாதராக விளங்கக்கூடிய சிவாகம கல்பத்ரும சிவஸ்ரீ அண்ணா அவர்களை வணங்கி, அடியனுக்கு அளிக்கப்பட்ட சீர்ஷகம் நிவர்த்தி கலா சுத்தியிலே பாஷாங்குர நிவர்த்தி தொடங்கி பூர்ணாகுதி வரை ஆன சீர்ஷகம். இந்த பாஷாங்குர நிவர்த்தியை பற்றி இப்போ தான் அண்ணா சொன்னாங்க. அதாவது இந்த அங்குரம் பூமியில் இருக்கும், எப்போ திடீர்னு முளைக்கணும் தெரியாது, அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு அந்த பாஷத்தை சேதம் பண்ணி ஹோமம் பண்ணோடனே உடனே இந்த பாஷாங்குர நிவர்த்திக்காக, அதாவது அஸ்திரத்திலே ஹும்படந்த அஸ்திரமாக ஆகுதியானது கூறப்படுகிறது. இந்த இடத்துல ஹும்படந்தாஸ்திரேன பஞ்சாகுதிர் ஹுத்வா அப்படின்னு ஹும்படந்தமான அஸ்திரத்தால் 5 ஆகுதி அளித்து, மீண்டும் ஒரு பிராயசித்த ஆகுதியாக அஸ்திர மந்திரத்தினாலே 8 ஆகுதிகள் செய்விக்குமாறு பணிக்கிறார் அங்கே பத்ததியிலே. அதுக்கப்புறம் இந்த சரீரம் என்ன ஆகும்னா, இந்த ஆத்மா அங்கே அசேஷ சரீர விநாசே சைதன்யஸ் ஏகத்துவம் சம்பாவகேது அப்படின்னு இந்த இடத்துல அசேஷ சரீர விநாசம், அதாவது ஞஞ் பிரத்யம் ந சேஷா அசேஷா, ஞஞ் தத்புருஷம், அதாவது ந கிஞ்சித் அபிசேஷா. அந்த இடத்துல பாசம் ஒரு துளி கூட இருக்காது. அந்த இடத்துல முழுமையாக நீங்கப்பட்டதான அந்த ஆத்மாவுக்கு அந்த எல்லா சரீரத்திலேருந்தும் அந்த ஆத்மா கம்ப்ளீட்டாக அந்த பாச நிவர்த்தியானது, இந்த நிவர்த்திகளை தொடர்பான பாசங்கள் பூரணமாக ஒரு துளி கூட மிச்சம் இல்லாமல் நிவர்த்தி ஆகிடுமா. அப்படி அந்த ஆத்மாவானது, அந்த சைத்தன்யம் அங்கே இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்னா ஏகத்துவம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறாங்க. இப்போ தான் அண்ணா சொன்ன விஷயம், அந்த இடத்துல அந்த ஆத்மாவை சேர்த்ததுக்கப்புறம் சபீத தீட்சை, அந்த சபீத தீட்சையிலே அக்னியில் இப்போ சொன்ன விஷயத்தையே தான் நான் இந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கிறதுக்காக நான் திருப்பி புனக சொல்கிறேன். அதை ததனோ சபீத தீட்சாயாம் அக்னோ பிரம்மாணம் ஆவாசிய சம்பூஜ்ய சிவபத கமன பிரதிபந்த அகரணார்த்தம் விஜாபிய, சிவபதத்துக்கு செல்லும் பொருட்டு நீ பிரம்மாவா நீர் அனுகிரகம் செய்யணும், ஒரு எந்த இடையூறும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த புரியஷ்டக விசுத்தியர்த்தம், புரியஷ்டகம்ங்கிற விஷயத்தை ஏற்கனவே சித்தாந்த சாராவளி கிளாஸில் அண்ணா சொல்லியிருக்காங்க. கணபதி அக்ராரத்தில் நடந்த சித்தாந்த சாராவளி, அது இப்போ புரியஷ்டகம்னா என்னன்னு சொன்னாங்க. அதாவது பஞ்ச மகாபூதம் 5, பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச மகாபூதம் என்னென்ன, ஆகாசம், வாயு, வன்ஹி, ஜலம், பிருத்திவி, பஞ்ச மகாபூதம். பஞ்ச தன்மாத்திரம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், இது பஞ்ச தன்மாத்திரம். ஞானேந்திரியம் 5, ஸ்ரோத்ர த்வக்கு சக்ஷு ஜிஹ்வா கிராணம்னு பஞ்ச ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் 5, வாக் பாணி பாத பாயு உபஸ்தம்னு 5 கர்மேந்திரியங்கள் 4வது. 5வதாக அந்தఃகரணம், மனோபுத்தி அகங்காரம்னு 5வது அந்தःகரணம். 6வதாக குணத்ரயம், சத்வம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு குணத்ரயம் 6வது. 7வதாக பிரகிருதி. 8வதாக கலா பஞ்சகம்னு கலா, வித்யா, ராக, கால, நியத்தின்னு இந்த 8ம் சேர்ந்தது. அதாவது பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரை, ஞானேந்திரியம், 4வதாக கர்மேந்திரியம், 5வதாக அந்தఃகரணம், 6வதாக குணத்ரயம், 7வதாக
பிரகிருதி, எட்டாவதாக கலாபஞ்சகம். இந்த எட்டும் சேர்ந்தது தான் புரியஷ்டகம். இந்த புரியஷ்டக விசுத்தியானது ஏற்படுத்தும் பொழுது தான் இந்த அண்ணா சொன்னாங்களே, இந்த சப்தஸ்பர்ஷோ சுல்கம் கிரகாண ஸ்வாஹா, பிரம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுல்கம், அந்த கட்டணம், அந்த சுங்க வரி, கட்டஸ்தலே பிரதேயம் திரவியம் சுல்கம்னு சொல்றார். கட்டஸ்தலே அப்படிப்பட்ட அந்த சுல்கம், அதாவது ஒவ்வொரு கலையிலையும் அந்தந்த காரணேஸ்வரருக்கு சுல்கம். இங்கே வந்து நிவர்த்தி கலையில் புரியஷ்டக விசுத்தியர்த்தம் சப்தமும் ஸ்பர்ஷமும் சுல்கமாக அளித்து பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்து ஈஸ்வரோட அனுகிரகம் இது ஆக்ஞை இது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த ஆத்மஸ்வரூப சிந்தனை பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த ஆத்மா வந்து நிவர்த்திகளை தொடர்பான அனைத்து பாசங்களிலிருந்தும் விடுபட்டதாக இந்த ஆத்மா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சுத்த ஸ்படிக மணிநிபம், ஒரு ஸ்படிகம் போன்ற ஒரு ஒளிரும் தன்மையாக சுத்த தத்வாகிரஸ்தம், அந்த நிவர்த்திகளை தொடர்பான தத்துவங்களிலிருந்து விடுபட்டு நிவர்த்திகளா ஜால நிர்முக்தம், நிவர்த்திகளை தொடர்பான வலைகளிலே பாசங்களிலே விடுபட்டதாக இந்த ஆத்மாவானது இருக்கிறதாக சிந்தனம் செய்ய வேணும். அடுத்தபடியாக உத்தாரம், உத்தாரார்த்தம் மூலேன ஆகுதித்ரயம் தத்வா. உத்தாரம்னா என்னன்னு பார்ப்போம். வியாக்கியானத்துல விஷயம். உத்தாரஹா அத்ர உத்தாரஸ்தாவது உபபுக்த போகஸ்ய பசோஹோ உத்ருதிஹி அப்படின்னு சொல்றார். அதாவது உபபுக்த போகஸ்ய, உப அப்படிங்கிற சப்தத்தை பிரயுக்தம் பண்ணியிருக்காரு. உபசப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. உப சாமீபியர்த்தம், சாமர்த்தியம், சம்ஸ்காரார்த்தம், ஆச்சாரிய கிருதி, தோஷம், மிருதி, ஆரம்பம்னு உபங்கிறதுக்கு இந்த பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல எந்த அர்த்தத்தில் அவர் உபயோகம் பண்ணியிருக்காருன்னா, உபங்கிற சம்ஸ்கிருதி, சம்ஸ்கார அர்த்தத்தில் இந்த இடத்துல உபசப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்காரு. உத்தாரஸ்தாவது உபபுக்த போகஸ்ய பசோஹோ உத்ருதி, அதாவது நன்றாக அனுபவிக்கப்பட்ட போகம். உபங்கிறது இங்கே சம்ஸ்கார அர்த்தத்தில் இந்த உபசப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்காரு. நன்றாக அனுபவிக்கப்பட்ட போகம், போகத்திலிருந்து திளைத்து நன்றாக அனுபவிக்கப்பட்டதுக்கு தான் உபபுக்த போகஸ்ய பசோஹோ. அவ்வாறாக இந்த உத்தாரத்திற்கு பகவன் அஸ்யாத்மனா நிவர்த்திகலாபாசாது உத்தாரம் குருதி விஜ்ஞாபிய, என்னதான் அது திளைத்தி இருந்தாலும் சுவாமிகிட்ட எப்பவுமே நம்ம ஒரு பூஜை பண்ணிட்டு அண்ணா சொன்ன விஷயம்தான், நம்ம தத்துவார்ச்சனையிலும் சரி நம்ம பண்ணிட்டோம், கர்மபூர்ணம் அபூர்ணமா ஸ்வசக்தியா பூரிய கிருஷ்யதாம நம்ம எப்பவுமே நம்ம அதை வந்து நம்ம ஒரு கர்மா பண்ணாலும் உடனே அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நம்ம சைவாங்கத்தோட ஒரு பியூட்டி அது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, என்னதான் உபபுக்த போகமாக இருந்தால் கூட திருப்பி நிவர்த்திகளை சம்பந்தமாக அந்த போகம் ஏற்பட்டுறக்கூடாது, சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை, நிவர்த்திகளா பாசாது உத்தாரம் குரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓ மகாம் ஆத்மனே நமஹாதி ரௌத்ரியா ஆத்மானம் சம்ஹார முத்ரியா அக்னேஹே உத்ருத்திய. சம்ஹார முத்ரியால, அதாவது ரௌத்ரி இந்த இடத்துல தீட்சையில் வரும்போது வாமா ஜேஷ்டா ரௌத்ரின்னு சுவாமிக்கு எப்படி இச்சா ஜான கிரியான்னு நம்ம 3 சக்தி சொல்லுவோம். இங்கே வந்து சிவசக்தி வியாபாரத்தில் இந்த தீட்சையில் 3 சக்திகளோட வியாபாரம் நிறைய இருக்குங்க. என்னன்னு இங்கே வந்து இதிலே வியாக்கியாகாரர் சொல்றார். ஸ்ரீமத் ஞான ரத்னாவல்யாம் வாமா ஜேஷ்டாச்ச ரௌத்ரீச்ச சக்தயஸ்து சிவஸ்யஹி யோகே வியோகே உத்தாரே விஹன்னந்தே ந குத்ரசித் அப்படின்னு சொல்றார். அதாவது சிவசக்தி வியாபாரமாக இந்த தீட்சையில் வாமா சக்தி வந்து ஆச்சாரியோட இடா நாடி சம்பந்தமாக எந்த ஒரு கிரியை செஞ்சாலும் இந்த வாமா சக்தியோட உதவியோட பண்றார் அவரு. ஜேஷ்டா சக்தி வந்து பிங்களா நாடி வலது பக்கம் ஜேஷ்டா சக்தி, நடு பாகமாக விளங்கக்கூடிய சுஷும்னா நாடி வந்து ரௌத்ரி சக்தியோட துணையோடு எப்பெல்லாம் யோகம் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்போ இந்த வாமா சக்தி தான் அங்கே வாமையா அப்படின்னு சொல்லுவார். வாமையான அந்த வாமா சக்தியோட வியாபாரத்தால் இடா நாடியினால அந்த யோகமானது செய்ய வேண்டும். ஜேஷ்டா அப்படிங்கிற சப்தம் எங்கெல்லாம் வந்திருக்கோ ஜேஷ்டயா வியோஜ்ய அப்படின்னு வரும்.
வியோகே ஜேஷ்டா. எங்கெங்கெல்லாம் ஒரு ஆத்மாவை ஒரு இடத்துலேருந்து பிரித்து எடுக்கணும், ஒரு பாசத்தை ஒரு இடத்துலேருந்து பிரித்து எடுக்கணும், கலையிலேருந்து எடுக்கணும்னா அந்த இடத்துல ஜேஷ்டா சக்தியோட வியாபாரமாக, சிவசக்தி வியாபாரமாக ஆச்சாரியர் செய்வார் தன்னுடைய பிங்களா நாடி வழியாக. இந்த இடத்துல இப்போ இந்த பிரகரணத்தில் ரௌத்ரியாத்மகம் சம்ஹாரண்யா உத்ருத்தியன்னு சொல்கிறார். இந்த ரௌத்ரிங்கிற சக்தி வியாபாரத்தால் தன்னோட பிங்களா நாடியின் வழியாக இந்த உத்தாரம், இந்த ஆத்மா அந்த அக்னியில் இருக்க ஆத்மாவை கொண்டு வந்து, எப்போவுமே ஆத்மாவை கொண்டு வரும்போது நேரடியாக கொண்டு போய் சேர்த்துட முடியாது. ஏற்கனவே கிருஷ்ணா நான் சொன்ன மாதிரி உத்ருத்திய திருப்பி அவர்கிட்ட உள்ளே போகும்போதும் வாமையா பூரகேன முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், யோகம் உள்ளே சேர்க்க அவருக்குள்ளே போகும்போது கூட அந்த சக்தியோட வியாபாரம் இருக்குது. வாமா சக்தியோட வியாபாரத்தால் ராகு முக்த ஏகதேச சந்திரபிம்ப சதுருஷம். இந்த ஆத்மா வந்து இப்போ 5 கலை 5% அதுக்கு வந்து மலம் இருக்குன்னா இப்போ முதல் பாயிண்ட் தான் கிளியர் ஆயிருக்கு. அப்போ ஒரு பாகமான சுத்தம் ஆயிடுது. இன்னும் 4 பகுதி இருக்குது அதுக்கு. அந்த ஒரு பாகம் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம போன வாரம் சந்திரகிரகணம் பண்ணும்போது மோட்சம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுட்டு வரும். அந்த மாதிரி முதல் பாகம் தான் இப்போ விட்டுருக்கு. 5 பாகத்தில் 5ல் 1 பங்கு விட்டமாக அந்த பிரகாசம் ஏற்படுகிறது. அந்த ராகு பாக்கியெல்லாம் எங்கே இருக்குன்னா அது வந்து மலத்தோட சம்பந்தமாக இருக்குது. விமோச்சமான பாகம் வந்து மல ரஹிதமாக இருக்கிறதா பாவனை பண்ணிட்டு ஆச்சாரோட ஆத்மஹிருதயம் ஆனீய பூர்வத்து ஸ்வத்வாதசாந்தம் கிருத்வா ரேச்சகேன உத்பவ முத்ரையா சிஷ்ய சூத்திரதேகே நியோஜ்ய. ரேச்சகம் செய்து வெளியே வரும்போது ஜேஷ்டா சக்தியோட துணையாக சிஷ்ய சூத்திர தேகத்திலே சேர்ப்பிக்கப்பட்டு, இந்த இடத்துல இந்த ரௌத்ரிக்கு ஒரு விசேஷமான ஒரு இது சொல்றார். விஸ்வமார்க ஸ்திதா ரௌத்ரி சக்தி உபயாத்மக பாஷாவருத்தஸ்ய பசோஹோ சாதாரணாத்மக வர்த்தமான சரீர யோஜனார்த்தம் உபயாத்மகாச்ச சுத்தாத்து பாஷாது உத்தாரம் குருத்தே. எதனால ரௌத்ரின்னு அவருக்கு பேருன்னா, இங்கே வந்து அம்பாள் என்ன பண்ணுறான்னா, அத்த ருஜோஹோ ஏதுத்வாத்து ருக்கு என்ன அண்ணா ஏற்கனவே சித்தாந்த சாவி கிளாஸில் சொன்னாங்க. ஒரு ருக்கு ஆணவ மலத்துக்கு ருக்குன்னு பேர். அதுக்கு என்னென்ன பரியாய பதங்கள்லாம் சொன்னாங்க. மலம், ஆணவம், பசுத்வம், அஜ்ஞானம், ஆவிருத்தி, மல, மிருத்யு, ருக்கு, மூர்ச்சா, அஞ்சனம், நீகாரம், அவித்யா, பாபம், க்ஷயம் அப்படின்னா இது எல்லாமே ஆணவ மலத்திற்கான பரியாய வாசகங்கள். இங்கே ருக்கு அப்படின்னா ஆணவ மலம். ருக் பாச நிச்சயா தம் திராவயேதி இது ரௌத்ரி. எதனால அம்பாளுக்கு ரௌத்ரின்னு இந்த இடத்துல விசேஷமாக சொல்றாருன்னா, இந்த பாச நிச்சயத்தை போக்குற அம்பாள் இந்த ரௌத்ரி. ரௌத்ரியாச்ச மாயாந்தகூபாத்மகாது பந்தாது உத்தரதி இது ததா ரௌத்ரி அப்படின்னு. ரௌத்ரி எதுக்காக அம்பாளுக்கு ரௌத்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல விசேஷமாக சொல்கிறார். இந்த ரௌத்ரி என்ன பண்ணுவான்னா, உட்பாச நிதயம் போக்து யாசா திராவயித்தும் க்ஷமா ரௌத்ரம் பயானகம் வித்தி மாயா அவட சுகஹ்வரம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த மாயா அவட்டம், மாயை என்ற குழியிலிருந்து நம்ம சுகஹ்வரமாக நம்மளை உத்தாரம் பண்ணுறது யாருன்னா இந்த ரௌத்ரி. தஸ்மாது உத்தரணே ரௌத்ரி அப்படின்னு ரௌத்ரியோட விசேஷம் இந்த பிரபாவில் நிறையா சொல்கிறார். அடுத்தபடியாக சிஷ்ய சூத்திர தேகத்தை சேர்த்துட்டு ஆப்யாயனாய மூலேன வௌஷடந்தேன அர்க்யஜலபிந்தும் சிரசி தத்வா. ஆப்யாயனாய விஸ்ரமாய அந்த சிரமசாந்திக்காக அந்த புரோக்ஷணத்தை, பசுவர்க்கிய புரோக்ஷணத்தை செய்விக்கணும். அடுத்தபடியாக ஸ்திரீகரணார்த்தம் இதுவரை செய்த ஆகுதிகள் ஸ்திரமானதாக ஆகும் பொருட்டு மூலேன ஆகுதி திரயம் தத்வா, மூலமந்திரத்தினால் ஆகுதி திரயமானது அளிக்கப்பட்டு பశ్చాத்து வாகீஸ்வரஞ்ச சம்பூஜ்ய, பிறகு வாகீஸ்வரர்களை பூஜை செய்து ஆகுதித்ரயம் சந்தர்ப்பிய அர்ஜயித்வா விசிருஜ்ய, மீண்டும் ஒரு முறை சந்தர்ப்பணம் செய்து பூஜை வாகீஸ்வரர்களை பூஜை செய்து அவர்களுக்கு 3 ஆகுதிகள் இட்டு வௌகணந்த மூலேன பூர்ணாம் விதத்யாது, சுவாமியோட மூல மந்திரத்தை சொல்லி பூர்ணாவதி செய்யணும். இந்த பூர்ணாவதியானது யாருக்கு அப்படின்னு இங்கே விசாரம் வருது.
இப்போ பண்ணக்கூடிய மூலமந்திரம் சொல்லி பூர்ணாவதி பண்ணோன்னா அது சுவாமிக்கு போய் சேருதா இல்லை அது சம்ஸ்காரத்திலையான்னு சொல்லும்போது 18 சம்ஸ்காரங்களோட பேரை இங்கே சொல்கிறார். அதே முதல்ல பூர்ணாவதியை பார்த்துரும். பூர்ணாய விதேகே பூர்ணாம் புரா நிখিல விதி பரிபூரணாய பூர்ணாதேயம் இத்தியாக. இதுக்கு முன்னாடி நம்ம செய்த இந்த நிவர்த்திகளா தொடர்பான விதிகள் எந்த கிரியைகள் செய்திருக்கோமோ அந்த கிரியைகள் எல்லாம் அனைத்தும் பரிபூர்ணாய நிখিல விதி பரிபூர்ணாய பூர்ணாம் தேயம் என்று சொல்லிவிட்டு இந்த 18 சம்ஸ்காரங்கள் என்னன்னு சொல்றாங்க. மலாயத்ரய ஹானாய குர்வீத சிவதிருப்தயே ஆத்மனஹ தாடனஹ ஆதானே ஸ்வீகிருதி தத்வயோஜனா ஆதான உற்பத்தி அதிகாராக போகோ லயோபி ஸ்ரோதசாம் சுத்தி தத்துவ விசுத்திஸ்த பாசசக்தி அதிரோகணம் பாச விஸ்லேஷ சம்சேதோ தத்தாஹோ விக்ரமக்ரியா காரணேஷ்டி பசூத்தாரः येषु येषु अन्येषपि பூர்ணயா சமஸ்தாக செய்வ சம்ஸ்காராக விக்னேயா மத்தியவர்த்தினஹ அப்படின்னு 18 சம்ஸ்காரங்கள். தாடனம், ஆதானம், ஸ்வீகிருதி, தத்துவ, 4வதாக தத்துவ யோஜனம், 5வதாக கர்ப்பாதானம், 6வதாக உற்பத்தி, 7வது சம்ஸ்காரமாக அதிகாரா, 8வது சம்ஸ்காராக போகா, 9வது லயம், 10வது சம்ஸ்காரமாக ஸ்ரோதசாம் சுத்தி, 11 தத்துவ விசுத்தி, 12வதாக பாச சக்தி அதிரோகணம், 13ஆக பாச விஸ்லேஷம், 14வது சம்ஸ்காரம் சம்சேதனம், 15வது சம்ஸ்காரம் தாகா அதாவது இந்த சூத்திரத்தை தகிக்க செய்கிறது, 16வது சம்ஸ்காரம் காரணேஸ்வர ஈஷ்டி, 17வது சம்ஸ்காரம் பசோத்தாரா, 18வது சம்ஸ்காரமாக பூர்ணாகுதி. அதாவது இந்த ஒவ்வொரு சம்ஸ்காரம் எதுக்காக பண்ண போகிறோங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை ஒரு வாட்டி வாசிச்சிட்றேன். விஸ்லேஷார்த்தம் தாடனம் சியாது விஸ்லேஷா கர்ஷனாஜ. இந்த ஆத்மா அந்த எதுக்காக சரீரேருந்து விஸ்லேஷம் பண்ணுறாருன்னா தாடனம் செய்வதற்காக. இந்த விஸ்லேஷம் எதுக்காக பண்ணி தாடனம் எதுக்காகனா விஸ்லேஷத்திற்காக. விஸ்லேஷம் எதற்காகனா ஆகர்ஷனாயச்ச. ஆகர்ஷணம் கிரகணாயைவ. அந்த ஆத்மாவை கிரகணம் பண்ணுறதுக்காக ஆகர்ஷணமானது சேவிக்கப்படுகிறது. கிரகணம் யோக காரணம். எதுக்காக அந்த கிரகணம் பண்ணியிருக்காருன்னா அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்க போகிறார். அந்த கர்ப்பாதானாதி யோக காரணம். கர்ப்பாதானாய யோகா சியாது ஆதானம் ஜனனார்த்தகம். ஜனனஞ்ச அதிகாராய அதிகாரோஹி பூதயே பூதிஷ்ட லயஹேது சியாது லயஸ்யாந்தேது நிஷ்கிருதி நிஷ்கிருதிஷ்ட வியோகார்த்தம் வியோகः ಛೇದ ಕಾರಣಂ ನಿಕ್ಷೇಪಾಯ ಭವೇಶ್ಚೇದಃ நிக்ஷேபா தாத்ஸ்யகிருத் ததா தாத்ஸ்யம் தேச்சைவ பூர்ணஸ்யாது அனுத்தாரேதி ஹேதுகி. இவ்வாறாக அனுத்தாரமாக இந்த ஆத்மா உத்தாரத்திற்கு இந்த 18 சம்ஸ்காரமானது செய்ய வேண்டும் என்று கூறி ஏவம் பிரதிகலாம் அனுசந்தேயம் அப்படின்னு இனிமேல் வரக்கூடிய இந்த 4 கலைகளிலும் இதே போல இந்த 18 சம்ஸ்காரம் செய்விக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த சத்குருநாதர் அவர்களுக்கும் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் SSV பாடசாலை அவர்களுக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, தோஷங்கள் இருந்தால் அது அடியேனைச் சேரும், குணங்கள் இருந்தால் ஞான குருமார்களைச் சேரும் என்று கூறி நமஸ்கரிக்கிறேன்.